إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. இலங்கை கலாநிதி ஒருவர் நிலநடுக்கம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய அதிர்ச்சி செய்தி எனும் தலைப்பிலே மக்களுக்கு ஒரு போதனையை வழங்கியிருக்கின்றார். ஏறக்குறைய 8 நிமிடங்கள் கொண்ட இந்த போதனையை யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை முன்வைத்து நண்பர் ஒருவர் தொடுத்துள்ள கேள்வி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றி இந்த ஆலிம் கூறுகின்ற விடயம் எந்தெந்த நூல்களிலே இடம்பெற்றுள்ளது, இது உண்மையான செய்தியா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். கலாநிதி ஒருவர் இது போன்ற ஒரு செய்தியை மக்களுக்கு கூறுவதென்பது நிச்சயமாக பெரும் ஆச்சரியத்தை தருகின்றது. அது பற்றி நாம் தெளிவுபடுத்துவதற்கு முன்பாக முக்கிய ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகின்றோம். அல்லாஹ்வின் நேர்வழியை பின்பற்றி சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே எமது இலட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு போதுமானது அல்ல. இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்றாக அறிவு குறைந்துவிடும் என வஹீயின் மூலம் பேசுகின்ற நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அறிவு என்பது இஸ்லாமிய பார்வையில் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸுமே ஆகும். அதனை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்ற போது எமது மனித தவறுகள் காரணமாக நல்ல நோக்கத்தோடு நாம் இருந்தாலும் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இமாம் ஷாஃபி அவர்கள் கூறினார்கள், இந்த உம்மத்திலே இறுதி தூதர் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு எந்த மனிதராக இருந்தாலும் அவரிலிருந்து எடுக்கக்கூடிய மறுக்கக்கூடிய 2 வகையான விடயங்களும் இருக்கும் என்பதில் ஒட்டுமொத்த உலமாக்களும் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பிடுகின்றார். எனவே இங்கு கலாநிதி ஒருவர் தவறிழைத்தது பற்றி நாம் விவரிக்கின்றோம் என்றால், சரியானதை பின்பற்ற வேண்டும் என்பதில் எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் தவறிழைத்தால் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை முதலிலே நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த தவறு பற்றி தெளிவுபடுத்துவது என்பது குறிப்பிட்ட அந்த ஆலிமை தரக்குறைவாக விமர்சிப்பதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலிமும் தனது தவறை திருத்தி வஹீயை பின்பற்றி நேர்வழி அடைவதுதான் எமது கொள்கை என்பதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தகுதியுடையவர்களாக மாறிவிட வேண்டும். இப்போது இந்த ஆலிம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக நிலநடுக்கம் ஏன் ஏற்படுகின்றது என்பது பற்றி அந்த அதிர்ச்சி செய்தியினை இவர் பதிவு செய்கின்ற விடயம் முதலிலே அல் ஃபித்தன் என்ற நூலில் இமாம் நுஐம் பின் ஹம்மாத் என்பவர் பதிவு செய்கின்றார். அதற்கு அடுத்ததாக அல் உக்கூபாத் என்ற நூலிலே இமாம் இப்னு அபி துன்யா அவர் பதிவு செய்திருக்கின்றார். மூன்றாவதாக இமாம் ஹாக்கிம் அவர்கள் தங்களது பிரபல்யமான அல் முஸ்தத்ரக் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். இந்த செய்தியின் தரத்தை சுருக்கமாக ஹதீஸ்கலை அறிஞர் இமாம் ஸஹபியுடைய வார்த்தையில் கூறுவதென்றால், இமாம் ஹாக்கிம் இதனை சஹீஹானது என தவறான முடிவை எழுதுகின்றார். அதற்கு விமர்சனம் பதிவு செய்கின்ற இமாம் ஸஹபி அவர்கள் மாறாக இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்றே நான் கருதுகின்றேன் என்று இமாம் ஸஹபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் இது பற்றிய செய்திகளை ஆய்வு செய்யும் போது இது எந்த விதத்திலும் உண்மையான செய்தி கிடையாது. இது மிக மோசமான ஒரு மிக பிழையான அறிவிப்பு என்பதே இதன் உண்மை நிலையாகும். இமாம் நுஐம் அவர்கள் இதனை 1729வது இலக்கமிட்டு தங்களுடைய அல் ஃபித்தன் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். உலமாக்கள் இதிலுள்ள குறைபாடுகளை தெரிந்து கொள்வதற்கு சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த இமாம் நாசிருத்தீன் அல்பானி பலவீனமான போலியான செய்திகளின் தொகுப்பு என்ற அவருடைய சில்சிலாவிலே இது பற்றி ஒரு ஆலிமுக்கு போதுமான விரிவான ஆதாரங்களுடன் கூடிய இதன் நிலை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கின்றார். 6043வது இலக்கத்தின் கீழ் இருக்கின்றது.
பொதுமக்களுக்கு இதன் சுருக்கத்தை நாம் கூறுவதென்றால், இதன் அறிவிப்பாளர் வரிசையிலும் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது. இது கூறுகின்ற செய்தியிலும் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன. ஒட்டுமொத்தத்தில் இது நம்பகமான செய்தி கிடையாது. கலாநிதி ஒருவர் இதனை கூறியிருந்தாலும் அவர் தெரிந்தோ தெரியாமலோ உண்மை அல்லாத ஒரு செய்தியை மக்களுக்கு போதித்திருக்கின்றார். விபச்சாரத்தின் விபரீதம், பாவங்களின் விபரீதம், இவை என்பது சஹீஹான ஹதீஸ்களிலே தாராளமாக பதிவாகி இருக்கின்றது. தன்மீது உரிமையுள்ள கணவனை தவிர ஏனையவர்களிடம் ஆடையை களைவதென்பது, இது எவ்வளவு மோசம் என்பது இந்த செய்தியிலே கூறப்பட்டிருந்தாலும் இது உண்மையான ஹதீஸ் கிடையாது. அதே நேரம் ஹதீஸிலே இது பற்றி தடை செய்யப்படவில்லையா? சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்ற ஹதீஸ், பருவத்தை அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் இஸ்லாம் கூறுகின்ற முறைப்படி, அதாவது கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் தவிர அந்நிய ஆண்கள் முன்னால் தனது உடலை முற்றாக மறைக்காத பெண், அவள் உரிய முறைப்படி ஆடை அணிகின்ற பெண் கிடையாது. இவ்வாறு உடலை காண்பிக்கின்றவர்கள், அரைகுறையாக ஆடை அணிகின்றவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் இருக்கின்றது. அதுபோன்ற ஹதீஸ்களை விட்டு இங்கே போலியான செய்திகளை ஒரு ஆலிம் ஏன் மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டும்? இவ்வாறு இங்கே இந்த ஆலிம் கூறிய இந்த செய்தி முற்றிலும் போலியானது, பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது. முதலிலே பக்கியா என்ற அறிவிப்பாளர் இதனை அறிவிக்கின்றார். இவர் முதல்லிஸ் வகையை சார்ந்த ஏற்க தகுதியற்ற அறிவிப்பாளர்களிடமிருந்து நேரடியாக அவர்களிடமிருந்து கேட்டது போன்று, ஆனால் உண்மையில் கேட்காத செய்திகளை அறிவிக்கக்கூடிய ஒரு மோசமான அறிவிப்பாளர் என்பது இவருடைய நிலையாகும். ஸைத் பின் அப்துல்லா என்பவரிடமிருந்து கேட்டதாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மஜ்ஹூல் வகையைச் சேர்ந்த, ஏற்கும் தரத்தில் இல்லாத ஒரு அறிவிப்பாளர் ஆவார். அவர் நேரடியாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கேட்டதாக முஸ்தத்ரக் ஹாக்கிம் போன்ற நூல்களில் இருக்கின்றது. ஆனால் இடையிலே அபுல் ஆலியா என்ற அறிவிப்பாளர் இருப்பதாக இந்த அல் ஃபித்தன் என்ற நூலின் அறிவிப்பாளர் வரிசை கூறுகின்றது. எனவே இப்படி பல்வேறு விமர்சனங்கள் மூலமாக சுருக்கமாக இந்த கலாநிதி கூறிய விடயம் இது உண்மையான செய்தி கிடையாது. ஒரு சில அறிஞர்கள் இதனை இட்டுக்கட்டப்பட்டது என கூறும் அளவிற்கு இது பலவீனங்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் இதனை நாம் நம்பிவிடக் கூடாது. சுவனம் செல்லுவதற்கு குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் என்ற அந்த வகையை மட்டும் நாம் பின்பற்ற வேண்டும். அறிவு குறைந்துவிடும் என நபி அவர்கள் கூறியதற்கு ஒப்ப குர்ஆன் சுன்னா என கூறுகின்ற அறிஞர்கள் இவ்வாறு போலியான செய்திகளை ஹதீஸ் என கூறுவது, அது அந்த அறிவு குறைந்த நபி அவர்கள் எச்சரித்த நிலைக்குள் தான் எம்மை அது இட்டிருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடியதாகும். எனவே தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளை திருத்தி குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் போதிப்பதென்பது இது உலமாக்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு அமானிதத்தின் வடிவமாகும். எனவே சுய கௌரவம் குறைந்துவிடும் என்ற ஷைத்தானுடைய எண்ணங்களை நாம் களைந்துவிட்டு நாம் அனைவரும் நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களை கொண்டு வகையை பின்பற்றுகின்ற ஒன்றுபட்ட கூட்டத்தை எப்படி வழிநடாத்தினார்களோ அதே நேர்வழியின்பால் நாம் அனைவரும் திரும்ப வேண்டும். அதன்பால் தான் நாம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ மனிதனிலே தவறு இடம்பெற்றால் அதனை திருத்தி வகையை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் அருளை பெற்று நாம் சுவனம் செல்லலாம் என்பதற்கு இணங்க நாம் அனைவரும் நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்தது போன்று வாழும் பாதைக்கு திரும்புவோமாக. அதன் அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்ட இந்த செய்தி போலியானது என்பதை அறிந்ததன் பிறகு அதனை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான ஹதீஸ்களை மட்டும் பின்பற்றுவோம், அதனை ஆழமாக விரிவாக கற்று மக்களுக்கு போதிப்போம் என்ற விடயத்தில் நாம் உறுதியாக இருந்து அதில் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி சத்தியத்திலிருந்து மக்களை ஒன்று அழைப்பதென்பது அது மிக பெருமதியான மர்மை வெற்றிக்குரிய வழியாகும். அந்த வழியிலே ஒன்றினையும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்றும் நாம் இறுதியாக பிரார்த்தனை செய்து
இந்த ஆலிம் சொன்ன இந்த செய்தி இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, இது போலியான ஒரு செய்தி என்பதை இறுதியான அதன் தீர்ப்பாக உங்களுக்கு நாம் கூறிவிடுகின்றோம்.